வாங்க சிக்கன் எப்படி கிரேவி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2, 3 லவங்கம், இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக. மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துறேன் நான். நல்லா டேஸ்ட் இருக்கும் சிக்கன் கிரேவிக்கு. பாருங்கள், இவ்வளோ ஆயில் எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். 2 பீஸாக கட் பண்ணி இதுக்கு இவ்வளோ பெரிய சைஸ் தான் போடணும். நல்லா மஞ்சளில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து செப்பரேட்டாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். அதே ஆயிலில் நம்ம இப்போ தாளிக்கலாம். பட்டை, லவங்கம், இலை 2, ஒரு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா. நான் காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2 பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துக்கிறேன். நீளமாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நீளமாக மெலிசா. அப்போ தான் ஃப்ரை பண்ணாக்கா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பெரிய சைஸு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கலரில் வரணும். நம்ம இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு 1 ஸ்பூனு, இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. வெங்காயமும் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. நல்ல ஒரு வாசனை வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தோம். இப்போ நம்ம பெரிய சைஸ் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது கரம் மசாலா 1 ஸ்பூனு, தனியாத்தூள், சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி. எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு காரம் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா, வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ அந்த வாசனை, பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சிக்கனு சேர்த்துக்கலாம். நான் இதில் தயிர், கொஞ்சம் உப்பு, மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அரை ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவும் அந்த சிக்கனும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கியானதும் இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். மசாலாலாம் சிக்கனில் நல்லா சேரணும். கொஞ்சம் நம்ம சுடு தண்ணி ஊற்றலாம். இப்போது சுடு தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். ஏன் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துறோன்னா, சிக்கன் கொஞ்சம் லேட்டாக வேகும், உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம அதை முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறதுனால இப்போ சேர்க்குறோம். நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போது நல்லா சுடு தண்ணி ஊற்றி, பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி தான் ஊற்றணும். அது நல்லா கொதிக்கட்டும். 2 மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். சிம்லேயே ஒரு 1/2 hour வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். நல்லா கலக்கி விடணும். அப்பப்போ சிம்மில் தான் வேக வைக்கணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது. கஸ்தூரி மேத்தி நான் தூவுறேன். கொத்தமல்லி எல்லோரும் போடுவாங்க. நான் கஸ்தூரி மேத்தி தூவி விடுறேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாய்.